இப்போ இடைநிலை கல்வியில இடைநிற்றல் 0 அப்படிங்கிற ஒரு சாதனையை தமிழ்நாடு எட்டியிருக்கு. வறுமை ஒழிப்பிலும் அப்படிதான் தமிழ்நாடு நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கு. இது சாத்தியப்படுத்தியது எப்படி? இந்த அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன? எல்லா அரசுகளுடைய செயல்பாடும் அதற்கு அடிநாதமாக அடித்தளமாக இருக்கிறது அவர்களுடைய கோட்பாடு சார்ந்த நடைமுறை தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து ஆளுங்கட்சிகளும் கிட்டத்தட்ட காமராஜர் தொடங்கி எல்லாருமே எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறத ஏறத்தாழ ஒரே மாதிரி செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சோஷலிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை, சமத்துவம் அப்படிங்கிற கோட்பாட்டையும் சமூக நீதிங்கிற கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே வார்த்தைகளில் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அணுகுமுறையில் அந்த அணுகுமுறை தான் வெளிப்பட்டு வந்தது. அதன் காரணமாக சிகரம் வைத்தார் போல இந்த 3 ஆண்டுகளில், இதற்கு முன்னாலேயே பெட்டர் பொசிஷன் இருந்தாலும் கூட இந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த இடைநிற்றல் நில் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்புலேயும் முதலிடம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இந்த இரண்டுமே வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் கல்விக்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கிறதுலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அதனால அதில் அது இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதில் எண்ணிக்கை அல்லது தகவல்கள் ஃபேப்ரிகேட்டடாக இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. வறுமை ஒழிப்பு அப்படின்னாலே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருவாய் பற்றாக்குறை மட்டும் இல்லை, அது மட்டுமே வறுமைன்னு நம்ம பார்க்க முடியாது. உடல் நலம், கல்விக்கான வாய்ப்புகள், சமூகத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்களா அல்லது அவர்களை உள்ளடக்கிய திட்டங்கள் அரசு கொண்டு வருதா, இப்படி பல்வேறு காரணிகளை சேர்த்து வச்சு தான் வறுமையை பார்க்க முடியும். உடல் நலத்தில் சத்து குறைபாடு, நோய்களுக்கான சிகிச்சை ஆக்சஸ் அது அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸையும் உள்ளடக்கி தான் வறுமையை எடைபோட முடியும். வெறும் பட்டினிச்சாவுகளையும் பொருளாதார பற்றாக்குறையையும் மட்டும் வைத்து வறுமையை இன்னும் பார்க்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அப்படி பார்க்கிற சமயத்தில் வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் கல்விக்கான வாய்ப்புகளை அனைவருக்கும் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக வருது. அந்த ஆஸ்பெக்டில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால இடைநிற்றல் நில்லாக வருது. அதற்கு பிறகு எப்படி அதை சாத்தியமாக்குறாங்க அரசினுடைய அல்லது ஆசிரியர்களுடைய அல்லது பள்ளி நிர்வாகம் அமைச்சகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி மூலமாக சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் ஒன்றை டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சருடைய கேபினில் இருந்து கொண்டே அவரால் இன்னைக்கு எத்தனை பேர் அட்டண்டன்ஸு, எத்தனை பேர் வரல பள்ளிக்கு, தொடர்ச்சியாக 10 நாள் 15 நாள் வரலன்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான, ஏன் வரலன்னு காரணம் அறிந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு, அது எல்லாமே ஒரு ஆற்றொழுக்கோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பணிகள் அந்த துறையில் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால இடைநிற்றல் நில் அப்படிங்கிற இடத்துக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. வறுமை ஒழிப்பையும் அந்த ஊரக வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது அதுலேயும் பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது சமூக பாதுகாப்பு, பொருளாதார அதிகாரங்கிறதுக்கான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. உரிமை தொகை, விடியல் பயணம், கல்விக்கான செலவை அரசை ஏற்றுக்கொள்வது போன்ற சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துக்கிட்டே வருது. கல்விக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும், அதே சமயத்தில் திறன் வளர்ப்பு பயிற்சிகளையும் கொடுக்கணும். அதற்காக திட்டங்களும், நான் முதல்வன் திட்டங்களும், தமிழ் புதல்வன், புதுமை பெண் மாதிரியான ஸ்கீம்ஸும் அந்த மாதிரி ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே பெரிய அளவில் விளம்பரங்கள் இல்லாமல் கோட்பாடு நடைமுறை எல்லாமே ஒரு இணக்கமான போக்கோட
அனைத்து துறையினருடைய ஒத்துழைப்போடும் கூட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இது எல்லாவற்றிலையும் முன்னால் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் அல்லது சமத்துவம் சமூக நீதிங்கிற கோட்பாடுகளை அரசுக்கு பின்பற்றுவதைப் போல கேரளா பின்பற்றி இருந்ததுன்னா அதுவும் நம்மை போலவே நமக்கு முன்னோ பின்னோ சில ஃபேக்டர்ஸ் சில அளவுகோல்களில் நிற்குது. மற்றபடி சாதிய படிநிலைகளை அப்படியே மனதளவில் ஏற்றுக்கொண்ட சமூகங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குதோ அந்த மாநிலங்களில் கல்வி வளர்ச்சியில சிக்கல் இருக்கு. நீங்க அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து படிநிலைகள்லயுமே பரவலாக கல்வி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அந்த படிநிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் படிநிலைகளின் படி சிலருக்கு சில உரிமைகள் மறுக்கப்படுவதுங்கிற அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டில் இறுக்கமாக இல்லை. அதனால தமிழ்நாட்டில் பல உடைப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. அந்த இறுக்கத்துக்குள்ள பல உடைப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. அதன் காரணமாக இது இன்னும் முழுமையாக வெளியில் வரலங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த பழைய இறுக்கங்கள் இல்லை, அது தளர்ந்து இருக்குது. அதன் காரணமாக ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் எல்லா தரப்பினருக்கும் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வெளி திறந்திருக்குது. அதை அரசு சாத்தியமாக்கி இருக்குது. அதனால் எம்பவர்மெண்ட் ஆஃப் நெக்லெக்டட் செக்டார்ஸ் சாத்தியமாகுது. அதன் காரணமாக அவங்களுடைய வளர்ச்சிங்கிறதும் எல்லாருடைய வளர்ச்சியோட சேர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியும் வருது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறத நடைமுறை சாத்தியமாக்க முடியுது தமிழ்நாட்டில், கேரளா போன்ற இடங்களில். கோட்பாட்டு அளவில் அந்த படிநிலையை ஏற்றுக்கொண்ட இடங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் தான் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலில் இன்னும் இருக்கிறாங்க பலர். அதனால தான் அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளவு மாணவர்களுக்கு ஒரு பள்ளி இருக்கணுமோ அத்தனை மாணவர்கள் கூட அந்த பள்ளிகளில் சேராத ஒரு நிலையை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், ஒடிசா, ஆந்திரா, இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் எல்லா இடங்கள்லையும் மாணவர் சேர்க்கை சதவீதத்தை விட பள்ளிகளின் சதவீதம் அதிகமாக இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து அதிலேருந்து தான் வருவதாக புரிந்து கொள்கிறேன் நான். இந்த வகையில் பார்க்கும்போது கல்வி இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் இல்லை. கல்வித்துறையில் ஒரு பாய்ச்சலான முன்னேற்றத்தை தமிழ்நாடு இந்த 3 ஆண்டுகளில் பார்த்திருக்கிறது. வறுமை ஒழிப்புலையும் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நித்தி ஆயோக் ஏற்கனவே ஜூலைல சொன்னாங்க இதே இதை. இப்போ அமைச்சகத்திலிருந்து இதே தகவல்கள் வந்திருக்குது. இவ்வளோ வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ட்ராப் அவுட் 0 அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நகர்றோம் அப்படின்னா அது காமராஜர் ஆட்சி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் படிப்படியாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களோட கிரெடிட்டும் நீங்க சேர்த்து சொல்றீங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம் தானே. நீங்க மற்ற எல்லா இடங்கள்லயும் உடைப்புகளை ஏற்படுத்தி கல்விக்காக தயார் பண்ணிட்டோம் சமூகத்தை. ஆனா பள்ளிகள் இல்லை என்றா அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால பள்ளிகளை உருவாக்கக்கூடிய பணிகளை அந்த பீரியட்ல இருந்து அதிகமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல என்ன தேவையோ அந்த தேவைக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஆட்சிகளாக எல்லாமே இருந்திருக்காங்க. அதுல முன்ன பின்ன இருக்கலாம். இது எப்படி சார் சாத்தியமாச்சு? இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டிலிருந்து பரவலாக எப்போதுமே ஒலிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வரைக்குமே SSA நிதி தமிழ்நாட்டுக்கு சேரல. தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வருது. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அவங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் கிடையாது அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இதையும் தாண்டி தமிழ்நாடு சாத்தியப்படுத்துது. ஆனா மற்ற மாநிலங்கள் பாஜக மாநிலங்கள் சாத்தியப்படுத்தல அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம்னு என்ன குறிப்பிடுது? மற்ற மாநிலங்கள்ல செய்ய முடியாததை இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள்ங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அவங்க இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி புதிய விஷயங்களை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை நிர்பந்தம் செய்யவும் செய்யறாங்க, அழுத்தம் கொடுக்கவும் செய்யறாங்க. அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு அதுல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன், இதுல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலாகவே அதை முன்வைக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்கொண்டு அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட சொன்னார்,
கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்து நிதி வரவில்லை என்றால் மாநிலமே அதை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஊக்கமான வார்த்தைகளை எங்களிடம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதன்படி நாங்கள் இதை செய்துட்ருக்குறோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது இங்கே நினைவுக்கு வருது இப்போ நீங்கள் கேட்கும்போது. அதே சமயத்தில் வரட்டுத்தனமாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கல. சாத்தியமாக இருக்கக்கூடிய அனைத்து வகைகளையும் பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு வாய்ப்பையும் அரசு பயன்படுத்திகிட்டு இருக்குது. அதனால தான் அரசு பள்ளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க, அதை நீங்கள் முன்னேற்றுவதற்கு, அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் படித்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரின்னு ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் கொடுத்த கால் இப்போது நேற்று மகேஷ் பேசும்போது சொன்னதன்படி பார்த்தா 570 கோடியோ என்னவோ 590 கோடியோ கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கோடிக்குள்ளே சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸே வந்திருக்குது. அதில் 300 கோடிக்கு மேலே கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அரசு ஒரு கண்காணிப்பு பண்றாங்க, தொடர்ச்சியான திட்டங்கள் தீட்டுறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.